ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங். இந்த மாம்பழத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி மாசா மாதிரி ஜூஸ் போட்டு காலேஜுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு யோசித்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எப்போவுமே நான் வெள்ளிக்கிழமை பால் பொங்கிட்டு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ மாசா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நாம் இது மாதிரி மாம்பழத்தை எடுத்து ஜாரில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இதை நைஸாக அரைச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் போதுங்க, அதிகம் சக்கரை வேணால், நல்லாவே இனிப்பாக இருக்கும். நம்ம எடுத்துட்டோம். இதில் ஒரு ஸ்பூன் சுகர் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக சுகர் எடுத்துக்க மாட்டா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரைச்சின்னு வந்துட்டோம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஜாரை வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லாவே ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடலாம். ஸ்டவ் வச்சுக்கிறோம். நம்ம தண்ணி, நமக்கு இந்த பழத்துக்கு எந்த அளவுக்கு கெட்டினஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கலர் விட்டுக்கலாம். இதுவே தான் ஃப்ரெண்ட்ஸ் மாசா ஃப்ரூட்டி எல்லாமே தயார் பண்ணுவாங்க. கொதிக்க வச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க, அப்போ தான் அது கெடாதுன்னு. இது ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு கெட்டினஸ் வருது பாருங்கள். நமக்கு கெட்டியாக வேணும்னா கூட நம்ம அதுக்கேற்ற தண்ணி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே என் டாக்டர் காலேஜுக்கு ஆரஞ்சு ஜூஸ், மோசம்பி, வாட்டர்மெலன், இளநீர் எடுத்துகிட்டு போவாங்க. சரி, இப்போ மாம்பழம் இருக்கே, இந்த சீசனில் இது ட்ரை பண்ணி கொடுக்கலான்னு ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. நல்லாவே கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்த உடனே நாம் ஃபில்டர் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் கலர் எதுவுமே ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதோடைய பழத்துடைய கலர் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைமில் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா தண்ணியாக வேணுன்றதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணுறேங்க. கெட்டியாக வேணும்னா மீடியமாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. நான் இதால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றினேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றின பிறகு இந்த அளவு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்க, வடிகட்டிட்டேன். இப்போ வடிகட்டினதை டம்ளரில் ஊற்றலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சு இருக்கும்போது இப்போ இது சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரூட்டி இந்த மாதிரி தானே இருக்குங்க. நம்ம திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றுங்க. எங்களுக்கு தண்ணியாக வேணுமா இருக்குது, அதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் ஒரே ஒரு மாம்பழத்தில் நம்ம மாசா ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம். பாய்.